வணக்கம். இது OSURonline.com வழங்கும் பாட்காஸ்ட். முதலில் OSURonline.com-இன் ஓசூர் விரைவு செய்திகள். நேற்று தங்கம் 22 கேரட் 1 கிராம் விலை ரூபாய் 9060, வெள்ளி 1 கிராம் விலை ரூபாய் 120. பாஜக தலைமையில் RSS வழிகாட்டுதலில் நடைபெற்று வரும் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்றும், அரசின் கொள்கைகளை கண்டித்தும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்புகள் சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று அறிவன்கிழமை நடைபெறுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தேன்கனிக்கோட்டை வட்டத்தில் உள்ள ஆலஹள்ளி, மாட்டுப்பட்டிக்குட்டை மலை ஆகிய ஊர்களுக்கு 14 கிலோமீட்டர் நடந்தே சென்று மலைவாழ் மக்களை நேரில் சந்தித்து தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ முறைகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். சூளகிரி அருகே மேலுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சாம்பல் பள்ளம் ஊரில் அமைந்திருந்த சுயம்பு முனீஸ்வரன் கோவில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தை தொடர்ந்து வேறொரு இடத்தில் புதிதாக கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழா கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. கோவிலுக்கு புதிய பூசாரியை தேர்வு செய்யும் பொருட்டு விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. 25 நபர்கள் விருப்பம் தெரிவித்ததால் அவர்களில் ஒருவரை தேர்வு செய்யும் பொருட்டு மைசூரில் இருந்து கோவில் காளை ஒன்று கொண்டு வரப்பட்டது. விருப்பம் தெரிவித்த அனைவரையும் கோவில் வளாகம் அருகே அமர வைத்து காளையை 25 நபர்களிடமும் 3 முறை சுற்றி வர வைத்தனர். அதில் 22 வயதுடைய வாலிபர் அருகே சென்ற காளை அங்கேயே நின்றதால் அவர் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாய கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தினர். வட்டச் செயலாளர் முரளி தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் பெருமாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதிதாக அமைக்கப்பட்ட ஓசூர் தளி 4 வழிச்சாலையில் அந்திவாடி அடுத்த விகாஸ் நகர் பகுதியில் வேக தடை அமைத்து தர ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஓசூர் அதியமான் பல தொழில்நுட்ப கல்லூரியின் 1ஆம் ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி கடந்த நாள் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பாலாஜி பிரகாஷ் தலைமை வகித்து 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்றார். ஓசூர் அடுத்த அனுசோனை ஊரில் அரசு பள்ளியில் தூய்மையான குடிநீர் வழங்குவதற்கு தண்ணீர் தூய்மைப்படுத்தும் இயந்திரத்தை ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் லெகன்ஸ் அமைப்பினர் வழங்கினர். ஓசூர் அடுத்த கழுகுண்டப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கப்பக்கல் ஊரின் அருகே மலை மீது அமைந்திருக்கும் மாத்ரு வெட்டத்தம்மாதேவி ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பால் கம்பம் நடும் விழா கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. ஓசூர் மாநகராட்சி பகுதியில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு தடை, கல்வி கூடங்களுக்கு அருகே புகையிலை பொருட்கள் விற்க தடை, கொசு புழு உற்பத்தி குறித்து வீடு வீடாக சென்று ஆய்வு ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்க மாநகர நலக்குழு தலைவர் NS மாதேஸ்வரன் கோரிக்கை. அடுத்ததாக இன்றைய நாள் வானிலை. இன்று ஜூலை 9 ஆணி 25ஆம் நாள் அறிவன்கிழமை. ஞாயிறு எழுதல் காலை 5:58, ஞாயிறு மறைதல் மாலை 6:48. கடந்த நாள் உயர்ந்த அளவு வெப்பநிலை 30 டிகிரி சென்டிகிரேட், குறைந்த அளவு வெப்பநிலை 20.5 டிகிரி சென்டிகிரேட். கடந்த நாள் மழை இல்லை. முற்பகலில் காற்று வேகமாக வீசும். நாள் முழுதும் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஜூலை 12 மற்றும் அதை தொடர்ந்து வரும் நாட்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. காற்றின் தர அளவு AQI 38 இந்திய தர குறியீட்டின்படி நன்று. இன்றைய நாள் ஓசூர் 5 நாள் காட்டி. ஓசூர் பஞ்சாங்கம். இன்று வளர்பிறை 14ஆம் நாள் சதுர்தசி. இன்றைய விண்மீன் மூலம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள். கரணம் தைதுலம். ராகு நேரம் பிற்பகல் 12:23 முதல் 2 மணி வரை. யமகண்டம் காலை 7:35 முதல் 9:11 வரை. குளிகன் காலை 10:47 முதல் பிற்பகல் 12:23 வரை. வாரசூலை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம ராசி மேஷம்.
12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் பொழுது எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ளலாம். வாங்க. மேஷம், எதிர்பாராத சந்திப்புகள் மகிழ்ச்சி தரும். ரிஷபம், உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். மிதுனம், ஆன்மீக ஈடுபாட்டால் வருவாய் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கடகம், சிறு சிறு செலவுகளை எளிதாக சமாளிப்பீர்கள். சிம்மம், உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். கன்னி, குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் தோன்றி மறையும். துலாம், உறவினர்களிடம் உரசல் போக்கு நிலவும். விருச்சிகம், வண்டிகளில் பயணிக்கும் போது கவனமாக செல்லுங்கள். தனுசு, குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். மகரம், பகைவர்களை எச்சரிக்கையுடன் அணுகுங்கள். கும்பம், பெரியவர்களை சந்திப்பீர்கள், அதனால் நம்பிக்கை ஏற்படும். மீனம், சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள், பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வருவர். இதுதான் இன்றைய ஓசூரின் முதன்மை செய்திகள். வானிலை மற்றும் நாள் ராசி பலன்கள். உங்கள் பகுதியில் நடைபெறும் விழாக்கள், பள்ளி நிகழ்வுகள் அல்லது பொது நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் 9788971111 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். நாளைய நம்ம ஓசூர் ஆன்லைன் பாட்காஸ்ட் டிமாண்டில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் பகுதியின் உணர்வை பகிரும் நம்பிக்கையான குரல் ஓசூர் ஆன்லைன். நன்றி.